ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் எம்ஜியோடைய ஆஸ்டர் மிட் சைஸ் எஸ்யூவியை ரிவ்யூ பண்ணதே இல்லை. இப்போதைக்கு இந்த மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில் மிகச்சிறந்த ஃபீச்சர்ஸ் மற்றும் வேல்யூ ஃபார் மணி ஆஃபர் பண்ணுற எஸ்யூவிஸில் எம்ஜி ஆஸ்டரும் ஒன்று. அதனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் எம்ஜி ஆஸ்டரோடைய சிறந்த ஆல்ரவுண்டர் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டான சூப்பர் 2வது லெவல் வேரியண்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆனால் இந்த வீடியோவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவசியம் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸும் நீங்கள் தமிழில் பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களை மோட்டிவேட்டடாக வைக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இன்னைக்கு நமக்கு ரிவ்யூக்கு இந்த எம்ஜி ஆஸ்டர் சூப்பர் வேரியண்ட் வழங்கியிருக்கிறது இந்த வண்டியோடைய ஓனர் திரு புவன். இந்த மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில் எம்ஜி ஆஸ்டர் ரொம்பவே யூனிக்கான ஒரு வண்டி. ஏன்னா ரொம்ப பாலிஷ்டாக ப்ரீமியமாக யூரோப்பியன் லுக் தருது. எல்லா எம்ஜி ஆஸ்டரோடைய வேரியண்ட்ஸ்க்குமே ஃப்ரண்ட் கிரில்ல இந்த செலஸ்டியல் குரோம் ஸ்டட்ஸ் இருக்குது. ஒரு 3D எஃபெக்ட் தரதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அடுத்தபடியாக 2வது லெவல் வேரியண்ட்டாக இருந்தாலுமே எல்இடி ஹெட்லாம்ப்ஸோட எல்இடி டிஆர்எல்ஸ் வித் எல்இடி இண்டிகேட்டர்ஸும் வருது. ஃபாக் லேம்ப்ஸ் ஆனால் ஹாலோஜன் ஃபாக் லேம்ப்ஸாக தான் இருக்குது. இப்போவே இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட் லுக் கம்ப்ளீட்டாக ஆகிருச்சு. இந்த வண்டியோடைய ஓனர் எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை கூடுதல் ஆக்சசரிஸும் பொறுத்திருக்காரு. நெக்ஸ்ட் அப்படியே சைட் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பாலிஷ்டான யூரோப்பியன் லுக் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வண்டிக்கு கூடுதலாக குரோம் ஆக்சசரிஸ் எல்லாம் பொறுத்திருக்காரு ORVMs மற்றும் டோர் ஹேண்டில்ஸில். இந்த 2வது லெவல் சூப்பர் வேரியண்ட்லேருந்து 17 இன்ச் அலாய் வீல்ஸும் வந்துடுது. ஆனால் எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே இந்த ஆல் ரவுண்ட் பாடி கிளாடிங் ஸ்டாண்டர்டாக வருது. அத்தோட ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் வித் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் வரும். இந்த வண்டிக்கு குரோம் ஃபினிஷ்ட் ரெயின் வைசர்ஸும் பொறுத்திருக்காங்க. ஆனால் சூப்பர் வேரியண்ட்டுக்கு இந்த சில்வர் ஃபினிஷ் அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸும் வருது. அத்தோட ரூஃபில் ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் பார்க்கலாம். பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் தான் எம்ஜி ஆஸ்டர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அதுக்கான காரணம் இந்த LED சூப்பர் ஹை டீட்டெயில் டெயில் லேம்ப்ஸ். அதனாலேயே இந்த வண்டி அவ்வளோ ப்ரீமியமாக தெரியுது. அதை தவிர எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் டிஃபாகர் வித் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. ஆனால் இந்த சூப்பர் வேரியண்ட்லேருந்து தான் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வருது. சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்ஸ் வித் 4 எக்ஸாஸ்ட் டிப்ஸ் போன்ற டிசைன் எலிமெண்ட்ஸ் வந்துடுது. இப்போ கேபினுக்கு உள்ள என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த எம்ஜி ஆஸ்டரோடைய சூப்பர் வேரியண்ட்டுக்கு உள்ளே இருக்கேன். இது ஒரு 2வது லெவல் வேரியண்ட் தான். அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே தருது. வெளியிலேருந்து ஆல்ரெடி பார்த்தோம், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி தான் உள்ளேயும். எஸ், இந்த வண்டிக்கு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வருது. அதாவது இந்த கேட்டகரியிலே இருக்கிறதுலே மோஸ்ட் ப்ரீமியமான இன்டீரியர்னு நான் தைரியமாகவே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கேட்டகரியிலேயே நான் பார்க்காத அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் டேஷ்போர்டுக்கு மேலே. டேஷ்போர்டுடைய மிட் பேட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லி வெரி வெரி சாஃப்ட் ஐவரி ஒயிட் லெதரட் பேடிங் வருது. அதாவது டேஷ்போர்டுடைய முழு அகலத்துக்கு பார்க்கலாங்க. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக அந்த சென்டர் கன்சோல் ஃபுல்லாக கவர் ஆகி டிரைவர் சைடுக்கும் வர அளவுக்கு அவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ப்ரீமியம் டு டச், ப்ரீமியம் டு ஃபீல், ஒரு வேறு லெவல் லக்ஸூரியஸ் வெஹிக்கிளுக்கு உள்ளே இருக்கிற ஃபீல் இருக்குது. இத்தனைக்கும் இது 2வது வேரியண்ட் தான். அப்படி இருந்தாலுமே இந்த அளவுக்கு ஃபீல் இருக்குங்க. அதே பியூட்டிஃபுல் சாஃப்டான லெதரட் மெட்டீரியல் டோரோடைய ஆம்ரஸ்ட்லையும் பார்க்கலாம், இங்கே பேடிங்லையும் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன், நம்பவே முடியல, அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது. அதே சாஃப்டான மெட்டீரியலுக்கு மேட்ச் பண்ணி இந்த வண்டிக்கு சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வண்டியோடைய ஓனர் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் லெதரட் மெட்டீரியலில் ரொம்ப சாஃப்டான சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம், நல்லா மேட்சிங்காக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு லெதர் ராப் ஸ்டீரிங் வீலும் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பர்ஃபரேட்டட் லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. இந்த இன்டீரியரோட லுக் பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வண்டிக்கு வந்துடுது. ரொம்ப ஆடம்பரம் இல்லைனாலுமே அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் இருக்கிறது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இல்லாமல் இல்லை, அதுக்கு பதிலாக ஃப்ளிப் கீ கொடுக்குறாங்க. இதுதான் இந்த வண்டியோடைய ஃப்ளிப் கீ. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, கம்ப்ளீட்டான லுக்கு தருது. கீயை உள்ளே போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய டிஸ்பிளே லுக். வெல், டு பி ஆனஸ்ட் நல்லா தான் இருக்குங்க, நல்லா தான் இருக்குது. பெரிய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குது. இது வந்து 9 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். ஒரு 2வது வேரியண்ட்டுக்கு 9 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வர்றது இதுதான் முதல் தடவை நான் பார்க்குறேன் ஒரு வண்டிக்கு. நல்ல குவாலிட்டி டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பற்றி அப்புறம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பார்ப்போம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து
பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்குது. சென்டரில் மட்டும்தான் ஒரு ஃபுல் கலர் டிஎஃப்டி எம்ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எம்ஐடி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் பட்டன்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஃபியூல் எஃபிஷியன்சி, பேட்டரி வோல்டேஜ், கரண்ட் ஸ்பீட் எல்லாமே இதில் காட்டுதுங்க. ஃபுல்லி கலர் டிஸ்பிளே தான், ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. தென் மீதி டிஸ்பிளே எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப கிறிஸ்பாக, நீட்டாக, ஈஸி டு ரீடாக தான் இருக்குது. இந்த வண்டிக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. அதே போல் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீலும் கிடையாது. டில்ட் அட்ஜஸ்ட் மட்டும் தான் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. டாப் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும் தான் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் வருது. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ கன்வீனியன்ஸ், கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. இப்போது டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பற்றி பேச போனால், இந்த வண்டிக்கு ஒரு 9-inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வருதுங்க. இதில் தேவையான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே இதிலே கொடுத்துருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கார் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது. அதே மாதிரி HVAC, ஏசிக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியான கன்சோல் எங்கேயுமே இல்லையடா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஏன்னா இந்த வண்டியில் ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த டச் ஸ்க்ரீன்லேயே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. மேலே இந்த இடத்துல நீங்கள் டிஸ்பிளே பார்க்கலாம். ஏசி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏசியோடைய முழு கண்ட்ரோல்ஸும் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துடுது. ஸோ இதில் நீங்கள் ஏசி கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஆட்டோன்னு போட்டேன், ஆஃப் பண்ணால் ஆஃப், எல்லாம் நல்லா தான் இருக்குது. வெரி ஈஸி டு யூஸ். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலாக வந்துடுது, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. கார் அப்படிக்குள்ளே போனீங்கன்னா காரோடைய செட்டிங்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். லாக்கிங், டிரைவிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ், லைட்டிங் பொறுத்தவரையும் இருக்குது. ஃபைண்ட் மை கார், ஃபாலோ மீ, ஹோம், ஹெட்லாம்ப்ஸ், அது எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். கூடவே எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே மல்டிபிள் ஸ்டீரிங் மோட்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் நார்மல், கம்ஃபர்ட் அண்ட் டைனாமிக். தென் திரும்பவும் ஹோம் ஸ்க்ரீன் போகிறதுக்கு எப்படிடா போகிறது அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே மேனுவல் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கல் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸும் பண்ணலாம். டக்குன்னு நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமுக்கு உள்ளே போய் ஏசியை சேஞ்ச் பண்ணணும், ஒரு ஸ்டெப் இதை ப்ரெஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி போகிறதுக்கு, ஏசி கண்ட்ரோல்ஸுக்கு போகிறதுக்கு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அதே மாதிரி ஏசியோடைய ஸ்க்ரீனும் ஆன் ஆகிடும். ரொம்ப ஓவராக இருக்குது காற்று, பட் ஓகே. ஹோம் ஸ்க்ரீனுக்கு போவோம். மீதி ஒரு சில கண்ட்ரோல்ஸும் இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். வால்யூம் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. அண்ட் ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர், ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர் எல்லாமும் இங்கேயே இருக்குது. அது தவிர இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். இன்டீரியருடைய டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இங்கே ஒரு ஐகான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தெரியுது. கொஞ்சம் ஃபேன் ஸ்பீடை கம்மி பண்ணுவோமா? லெவல் 6, 5, 4, 3, 2. ஓகே. தென் அதுக்கு கீழே பார்த்தோம்னா இந்த வண்டிக்கு வயர்லெஸ் சார்ஜ் எல்லாம் இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2 USB போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று கனெக்டிவிட்டிக்கு, இன்னொன்று சார்ஜிங்க்கு. அண்ட் இங்கே ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அத்தியாவசியமான விஷயங்கள் பொறுத்தவரை கவலை இல்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிற அளவுக்கு ட்ரே கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக டம்மி பட்டன்ஸ் தான் இருக்குது. இந்த வண்டிக்கு 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் இருக்குது, பட் 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் ஒரு டிரைவிங் எந்தூசியாஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். கியர் லீவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. ஷிஃப்டிங் நல்லா ப்ராப்பராக ஸ்லிக்காக தான் இருக்குது. அண்ட் கியர் ஷிஃப்ட் பற்றி பேசும்போது இந்த வண்டிக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இருக்குங்க. ஸோ அதுக்காக நான் ரிவர்ஸ் இப்போ எங்கேஜ் பண்ணுறேன். உள்ளே அழுத்தி இப்படி ப்ரெஸ் பண்ணணும், போட்டால் ரிவர்ஸ் கியர். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிளாரிட்டி ஆக்சுவலி ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அடாப்டிவ் கைட்லைன்ஸ் வந்துடுது, அதனால பிரச்சனை இல்லை. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸோட இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர் கன்சோலில் ஆம்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. இது ஆக்சுவலாக கம்பெனி ஃபிட்டட் ஆம்ரெஸ்ட், ஃபேக்ட்ரியிலேருந்து வர ஆம்ரெஸ்ட் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த லெதரெட் கவர் பொருத்திருக்காங்க இந்த வண்டியோடைய ஓனர். ஸோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இதுக்கு உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் பொறுத்த வரையும் பிரச்சனை இல்லை. க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டீசெண்டான சைஸாக தான் இருக்குங்க. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் டீசெண்டாக தான் இருக்குது. கூலிங் ஃபங்க்ஷன் எல்லாம் இல்லை. இட் இஸ் ஆல் ரைட் தோ. அண்ட் இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்குது. என்னடா இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வண்டியோடைய சாவியை போட்டு நீங்கள் இந்த பேசஞ்சர் ஏர் பேக்கை ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க க்ளவ் பாக்ஸ் கன்சோலுக்கு உள்ள. அதை தவிர 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் பார்க்கலாம் ஸ்டாண்டர்டாக எல்லா டோர்ஸ்லேயுமே. அண்ட் இங்கே மேலே ரூஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே டே நைட் மேனுவல் அட்ஜஸ்டபிள் IRVM இருக்குது. இங்கே LED இன்டீரியர் கேபின் லைட்டிங்கும் வந்துடுது. அதோட தனியான கண்ட்ரோல்ஸும் வந்துடுது இதுக்கு. ஸோ ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. பேசஞ்சர் சைடுக்கு சர்ப்ரைசிங்லி வேனிட்டி மிரரே இல்லைங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு எதிர்பார்க்காத விஷயம். ஒரு சில பட்ஜெட் கார்ஸுக்குமே இப்போ வேனிட்டி மிரர் வந்துடுது. அட்லீஸ்ட் பேசஞ்சர் சைடுக்கு மட்டுமாவது மிரர் கொடுத்துருக்கலாம், பட் இந்த வண்டிக்கு இல்லை. அது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை தவிர டோருக்கு பார்த்தோம்னா ஆல் 4 பவர் விண்டோஸ் பார்க்கலாம். டிரைவர் விண்டோவுக்கு மட்டும் 1 டச் டவுன் ஃபங்க்ஷன் வந்துடுது. 1 டச் அப் இல்லை, 1 டச் டவுன் மட்டும்தான் வருது.
ஸோ ஒன் டச் டவுன் இருக்குது. அது தவிர மிரர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஜாய்ஸ்டிக் இந்த இடத்துல இருக்குது. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சென்ட்ரல் லாக்கிங் கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிரைவர் டோர் ஹேண்டிலுக்கு பக்கத்தில் லாக்கிங் அண்ட் அன்லாக்கிங் பட்டன் இருக்குது. அண்ட் இந்த வண்டியோடைய ஓவரால் டிசைனை பற்றி நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். சீட்ஸும் பாருங்களேன், சீட்ஸ் அவ்வளோ பாடி ஹக்கிங்காக அவ்வளோ சூப்பர் ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்கார்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் டேஷ்போர்டுடைய மெட்டீரியல்ஸும் சூப்பர் ப்ரீமியமாக இருக்குது. டிசைன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இருந்தாலும் ஃபீல், இந்த ப்ரீமியம் ஃபீல், இந்த ஃபீச்சர் லோடடான ஒரு எஃபெக்ட் இந்த வண்டியில் அவ்வளோ நல்லா கிடைக்கிது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஏசி வென்ட்ஸை பொறுத்தவரை சைடு ஏசி வென்ட்ஸ் ஒரு ஜெட்டோடைய டர்பைன் போல் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்படி திருப்பினா போதும், அண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்படி திருப்பணும். இந்த சென்டர் நாபை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ளூயிடாக, ரொம்ப சூப்பர் ஹை குவாலிட்டியாக இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த வண்டியில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமான இந்தியன் கார்ஸில் ஹெட்லாம்ப் கண்ட்ரோல்ஸ் ரைட் சைடு ஸ்டாக்கில் வரும். ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு சில யூரோப்பியன் கார்ஸை போல் லெஃப்ட் சைடில் ஹெட்லாம்ப் ஸ்டாக் வருது. எஸ், லெஃப்ட் சைடில் தான் ஹெட்லாம்ப் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ஹெட்லாம்போடைய கண்ட்ரோல்ஸ் அதிலேயே ஃபாக் லேம்ப்ஸ், ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ், ரியர் ஃபாக் லேம்ப்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் இருக்குது. ரைட் சைடில் தான் உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. ஸோ இது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஆல்ரைட் தென், இப்போது பேக் சீட்டுக்கு போய் பார்த்துருவோமா? ஃப்ரண்ட் கேபினை போலவே பேக் சீட்லேயும் இந்த எம்ஜி ஆஸ்டர் சூப்பர் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. நார்மலாக இந்த சீட்ஸுக்கு ஃபேப்ரிக் அப்போல்சரி தான் வரும். ஆனால் இந்த வண்டிக்கு அட்ஜஸ்டபிள் 2 ஹெட்ரெஸ்ட்ஸ் வந்துடுது. கூடவே 3 பேசஞ்சர்ஸ்க்கு ப்ராப்பரான 3-point சீட் பெல்ட்ஸ் மற்றும் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் இருக்குது. இந்த வண்டிக்கு ஆஃப்டர் மார்க்கெட் லெதரட் சீட் கவர்ஸ் பொருத்திருக்காங்க. இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்ட். இதுலேயே ஒரு ஓப்பனபிள் கப் ஹோல்டர் கன்சோல் இருக்குது. இப்போது இந்த சீட்டில் உட்காந்து ஸ்பேஸ் பார்ப்போம். ஸோ ஓவரால் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, தாராளமாக இருக்குது. இத்தனைக்கும் டிரைவர் சீட் என்னுடைய ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எஸ், இந்த எம்ஜி ஆஸ்டருக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு தனித்தனியான யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. பேக் சீட்ல இருந்து பார்க்கும்போது இந்த சூப்பர் வேரியண்ட்டோடைய டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்குது. இந்த கேட்டகரியில் வேற எந்த வண்டிக்குமே என்ட்ரி லெவல் வேரியண்ட்ஸுக்கு சாஃப்ட் டச் ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் வராது. அதோட ஓவரால் தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே தருது இந்த சூப்பர் வேரியண்ட். சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னாலுமே டியூவல் ஏர்பேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ரோல் ஓவர் ப்ரொடெக்ஷன், எமர்ஜென்சி பிரேக் சிக்னல், ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கு. இப்போ பூட் ஸ்பேஸை திறந்து பார்ப்போம். எம்ஜி ஆஸ்டரோடைய பூட்டை ஓப்பன் பண்ணுறதுமே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான அஃபேர். ஏன்னு கேட்டிங்கன்னா எம்ஜி லோகோவே தான் பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான லீவராக இருக்குது. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரையும் கூட எம்ஜி ஆஸ்டர் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வண்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா 488 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி தருது. அதாவது இந்த மிட் சைஸ் SUV கேட்டகரியிலேயே இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ரைட் சைடில் ஒரு பூட் லேம்ப் பார்க்கலாம். ஆனால் லெஃப்ட் சைடில் எந்த விதமான பேக் ஹுக்கோ வேறு எந்த ஃபீச்சர்ஸோ இல்லை. அதே மாதிரி இந்த சூப்பர் வேரியண்ட்டுக்கு பார்சல் ட்ரேயும் மிஸ்ஸிங்காக இருக்குது. பேஸ் 2 வேரியண்ட்ஸ்க்குமே பார்சல் ட்ரே வராது. இருந்தாலும் எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் ஸ்டாண்டர்டாக தர்றாங்க. கூடுதலான லக்கேஜ் ஸ்பேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பேக் சீட்ஸை மடக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டான ஒரு லோடிங் பே கிடைக்குது. பெரிய ஃபர்னிச்சர் கூட ஈஸியாக ஏற்றிட்டு போகலாம். ஸ்பேர் வீல்னு பார்த்தீங்கன்னா பூட் ஃப்ளோருக்கு அடியில் தான் இருக்குது. இது ஒரு ஃபுல் சைஸ் 17 இன்ச் வீல் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பேஸ் சேவர் 16 இன்ச் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் வீலாக. ஸோ டெம்பரரி யூசேஜுக்கு இந்த ஸ்பேர் வீல் ஓகே. மற்றபடி இந்த பூட் ஃப்ளோருக்கு 2 சைட்லேயுமே டீப்பான பாக்கெட்ஸ் வித் நெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ என்ஜின் பேயை திறந்து பார்ப்போம். எம்ஜி ஆஸ்டரை பொறுத்தவரை 2 பெட்ரோல் என்ஜின் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் பேஸ் வேரியன்ட்ஸுக்கு நான் டர்போ 4 சிலிண்டர் 1.5 லிட்டர் என்ஜின் தான் வருது. இந்த என்ஜினோடைய பெயர் VTI Tech அப்படின்னு வச்சிருக்காங்க. 110 PS மேக்ஸிமம் பவரும் 144 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீடு மேனுவல் மற்றும் CVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதை தவிர டாப் அண்ட் வேரியன்ட்ஸுக்கு ஒரு 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அந்த என்ஜினுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் மட்டும்தான், மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இல்லை. ஓவரால் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை இந்த நான் டர்போ என்ஜின் போதுமான அளவுக்கு பிக்கப் மற்றும் மைலேஜ் தருது அப்படின்னு சொல்கிறாரு இந்த வண்டியோடைய ஓனர். அதாவது அதிகபட்சம் 16 km/லிட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும்னு சொல்கிறாரு ஹைவேஸில். இந்த என்ஜின் ரொம்பவே ஸ்மூத்தாக ரீஃபைண்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வண்டியும் நல்ல சாலிடாக தான் இருக்குது. இப்போது விலை மற்றும் வேல்யூ பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா எம்ஜி ஆஸ்டர் மிட் சைஸ் SUV-யோடைய பெஸ்ட் செல்லிங் சூப்பர் வேரியண்ட். இதனுடைய காம்படிஷனான ஹியூண்டே கிரெட்டா, கியா செல்டாஸ், ஸ்கோடா குஷாக் மற்றும் ஃபோக்ஸ்வேகன் டைகனோடைய என்ட்ரி லெவல் வேரியண்ட்ஸை விட உண்மையாகவே எல்லா வகையிலுமே ரொம்ப ப்ரீமியமாக இம்ப்ரெசிவாக இருக்குது. தேவையான எல்லா ஃபீச்சர்ஸ் தர்றதுன்னு மட்டும் இல்லாமல் லுக்ஸ் மற்றும் சேஃப்டிலையும் இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த வண்டிக்கு சன்ரூஃப் மட்டும் இல்லையே தவிர ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது.
அதனால தான் காம்படிஷனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பிரைஸ் ரேஞ்சில் இது ஒரு பெஸ்டான வேல்யூ ஃபார் மணி சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.